ஸோ இப்போ ஒரு வீடு கட்டணும், ஒரு பெரிய வீடு, நல்ல இடம், கம்மி பட்ஜெட்டில். அதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவீங்க, ரிலேட்டிவ்ஸை கூப்பிடுவீங்க. ஹலோ, அதுக்கு நீங்கள் ரொம்ப தூரம் போகணும், நல்ல இடமா பார்க்கணும், உங்களுக்கு ஏற்ற மெட்டீரியலாக பார்த்து வாங்கணும், ஒரு நல்ல இன்ஜினியராக தேடி பிடிக்கணும். சில சமயத்தில் இடம் தூரமாக இருக்கும், பக்கமாக இருக்கும், இல்லை பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். சார் இவ்வளோ சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் என்ன தான் சார் வழி? இதுக்கெல்லாம் ஒரே வழி தாங்க, ட்ரீம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். 10+ years of experience, 250+ residential projects, 50+ commercial projects. எங்களோட சர்வீசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர், 2D and 3D elevation, structural design, estimation, plan approval and loan. Square feet starting from 2200 for residential and 1600 for commercial. For more details, contact Dream House Construction, சுந்தராபுரம், கோயம்புத்தூர். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாள் தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் எங்கள் பட்டிமன்ற குழுவினரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் முழுக்க வாழுகிற கோடிக்கணக்கான தமிழர் தொலைக்காட்சியினுடைய ரசிக பெருமக்களுக்கு எங்களது முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்ம வீரர் வாழ்கனி எம்மான் இவ்வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிகட்டு பால்பட்டு நின்றதாம்போர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மகாத்மா காந்தியை பற்றி எழுதியிருக்கிறார் இல்லையா? ஏன் நான் காந்தியிலிருந்து ஆரம்பிக்கிறேன்னா, முதல் சரியாக இருந்தால் கடைசி வரைக்கும் எல்லாம் சரியாக இருக்கும். கர்ம வீரர் காமராஜர் ஒரு தன்னலமற்றவராக வாழ்ந்தார் என்றால் என்ன காரணம்னா, அவர் காலத்தில் இருந்த தலைவர்கள் எல்லோருமே அப்படி இருந்தார்கள். மகாத்மா காந்தியை அப்படியே எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. காந்தியை பின்பற்றுறது என்பது எவ்வளோ கடினமான ஒன்று தெரியுமா? காந்தியை நாமெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்? பதவியே வேண்டாம் என்று போனவர் அவர். பதவியே வேண்டாம் என்று போன ஒருவரை பின்பற்றுகிற ஒரு தகுதி எல்லாருக்கும் என்ன செய்யாது, கிடைக்காது. காந்தி நினைத்திருந்தால் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பிர்லாக்கள் ஆக்கியிருக்க முடியும். தன் மனைவியை மலை சிகர மந்தகாச அரண்மனையில் வைத்து அழகு பார்த்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. வெள்ளைக்காரனை எதிர்த்தார். வெள்ளைக்காரனை எதிர்க்க அவர் சத்துணவு சாப்பிடல, உண்ணாவிரதம் தான் இருந்தார். வெள்ளையனை எதிர்ப்பதற்காக அவர் பதுங்கு குழிகளை வெட்டவில்லை, ஆசிரமங்களைத்தான் அமைத்தார் இல்லையா? அப்படி காந்தியை முழுமையாக, இப்போ நாமெல்லாம் காந்தியை மயானம் வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணோம். ஆனால் அதன் பிறகும் அவரை பின்பற்றிய ஒரு மாபெரும் பெருமகன் யார் என்று சொன்னால் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர். அதனால் காந்தி புகழ் இருக்கிற வரைக்கும் கர்ம வீரருடைய புகழ் இருக்கும். இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? அக்டோபர் 2ஆம் தேதி நம்முடைய காந்தி அவர்கள் பிறந்தார், காந்தி ஜெயந்தி. ஆனால் அதே தேதியிலே 1975ஆம் ஆண்டு நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகத்துக்கு போனார் என்றால் இரண்டு தலைவர்களுக்குள்ளும் எப்படி ஒரு ஒற்றுமை இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். கர்ம வீரர் காமராஜருடைய புகழுக்கு எது காரணம்? இதுதான் பட்டிமன்றத்தோட தலைப்பு. அவருடைய கல்வி பணியா அல்லது அரசியல் பணியா? அவர் தோளில் எப்போதுமே ஒரு துண்டு போட்டிருப்பார், பார்த்துருப்பீங்க. பல தலைவர்கள் துண்டு போடுவாங்க நாட்டை, ஆனால் அவர் தோளில் துண்டு போட்டிருப்பார். ஏன் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. எளிமையான பதில் சொன்னார். சட்டையில் இந்த இடம் கிழிந்திருக்குன்னே, அது தெரியக்கூடாதுன்னு அந்த துண்டை போட்டு மறைச்சிருக்கேன்னு சொன்னார்னா, இதை போன்ற ஒரு தலைவரை உலகத்தில் இனிமேல் நம்ம பார்க்க முடியுமா? அதிலும் உமா மகேஸ்வரி அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஒரு தமிழ் புலமை மிக்கவர். இன்றைக்கு அந்த அணியினுடைய தலைமை ஏற்று வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு கர்ம வீரர் காமராஜனுடைய பெரும் புகழுக்கு காரணம் அவருடைய சமுதாய பணி அப்படின்னு இவங்க துவங்குறாங்க. வாங்கம்மா. கிணத்துக்கடவு மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். பாரம்பரிய தங்க நகை தயாரிப்பாளராகிய நாங்கள் எங்களது நேரடி விற்பனையகத்தை ஸ்ரீ கோவை ஜுவல்லரி என்ற பெயரில் கிணத்துக்கடவில் புதிதாக துவங்கியுள்ளோம். எங்களது சொந்த தயாரிப்பின் காரணமாக குறைந்த விலையிலும் சிறந்த டிசைன்களிலும் உயர்ந்த தரத்திலும் வழங்குகின்றோம். தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் தரத்துடனும் 916 ஹால்மார்க் முத்திரையுடனும் வழங்குகிறோம். திறப்பு விழாவை முன்னிட்டு தங்க நகைகள் வாங்குபவர்கள் அனைவருக்கும் வெள்ளி நகைகள் எடைக்கு எடை இலவசமாக வழங்குகிறோம். வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப தங்க நகை சிறு சேமிப்பு திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. அனைவரும் வாருங்கள், ஆதரவு தாருங்கள், வாழ்த்துங்கள், வளர்கிறோம். இது வெறும் வரவேற்பு அல்ல, இது நம் உறவின் தொடக்கம். நன்றி.
1 பெருசா 8 பெருசா நடுவர்களே? என்னம்மா? 1 பெருசா 8 பெருசா? 1 பெருசா 8 பெருசாவா? ஆமா. 8 தான் பெருசு. சரி, அந்த 8க்குள்ள 1 இருக்கா இல்லையா? 8க்குள்ள 1 இருக்கா இல்லையா? இருக்கு. இதுதான் எதிரணி சேர்ந்தவங்க பேச வந்திருக்காங்க நடுவர்களே. நாங்கெல்லாம் 8 பத்தி பேச வந்திருக்கோம், அவங்க எல்லாம் 1 பத்தி பேச வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, 1955 வருஷம் பரமக்குடி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அதில் பயங்கரமான வெள்ளம் வந்துருச்சு. பெரிய பாலம், அந்த பாலத்தை கடந்து தான் போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை. அதை பார்வையிடுவதற்காக கர்மவீரர் காமராஜர் போயிருக்காருங்க. அப்போ முதலமைச்சராக இருக்கார். அந்த நேரத்தில் அவர் நடந்து அந்த பாலத்து வழியாக போகணுங்கிற அவசியமே கிடையாது. அவருடைய பாதுகாப்பு கருதி எல்லாரும் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு அங்கே போயிடறாங்க அமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாலத்தில் ஒரு கைத்தை பிடிச்சிட்டு நடந்து போகிறார் நடுவர்களே. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தைரியம் சொல்கிறார். முதலமைச்சரே அப்படி நடந்து போகும்போது கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க முடியுமா? அதை பின்பற்றி எல்லாரும் போகிறாங்க நடுவர்களே. கிட்டத்தட்ட 1600 குளங்கள் சீரமைக்கப்பட்டது காமராஜருடைய பீரியடில் நடுவர்களே. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் கொண்டு வரப்பட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாமெல்லாம் தண்ணி வளம் குறையாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு சொல்லி சொன்னால் அவர் போட்ட பிச்சை நடுவர்களே. வைகை அணையை அவர் கெட்டுறாருங்க, திறந்து வைக்கிறதுக்காக போகிறார். மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போது அவரை அந்த சிகப்பு குழல் விளக்கு வைத்த ஒரு வாகனம் இருக்கு இல்லையா, சைரன் வச்ச வண்டி, அதில் காமராஜரை ஏற சொல்லி மக்களுக்குள்ளே கூட்டு போகணுன்னு காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. அவர் சொன்னார், எனக்கு எதுக்கியா பாதுகாப்பு? என்னுடைய தொகுதியில் என்னுடைய மக்களை பார்க்குறதுக்கு எனக்கு எதுக்கு பாதுகாப்பு? அதோட பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா, நான் என்ன பாகிஸ்தானுக்காக போகிறேன் அப்படின்னாரு. அதனால் அந்த சிகப்பு குழல் வைத்த வண்டி வேண்டான்னு சொல்லி தன்னுடைய சொந்த மக்களை நேரில் சந்தித்தார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? தொகுதிக்கு போகிறதே பெரிய சாதனை இன்னைக்கு. அதுவும் சொந்த மக்களை நேரில் போய் பார்க்குறது அதோட பெரிய சாதனை. அதுவும் முதலமைச்சராக இருந்து போகிறது எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள் இல்லையா? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் வளர்த்தி பசுமை புரட்சி ஏற்படுத்தி காட்டியவர் கர்மவீரர் காமராஜ் நடுவர்களே. அது மட்டும் இல்லைங்க, ஒரு தடவை ஒரு கிராமத்துக்கு ஒரு சுற்றுப்பயணமாக போய் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி வராங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த சைடு சுடுகாட்டுக்கு போகிறதுக்காக வேண்டி பாதை இல்லைங்க எங்களுக்கு, அதை சரி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அவர் உடனே சொல்கிறாரு, நீங்கள்லாம் வாழ்கிறதுக்கு நான் பாதை போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பாதை கேட்குறீங்களேன்னு கேட்டார். எவ்வளவு அருமையான நகைச்சுவை உணர்வு இருந்திருக்கிறது பாருங்கள். அப்படி இருக்கிற தலைவர்கிட்ட தான் நம்ம எளிதாக அணுக முடியும் நடுவர்களே. அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தொண்டருடைய திருமணம், அந்த தொண்டர் கூப்பிடுறாரு, கண்டிப்பாக எங்களுடைய மகளுடைய திருமணத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவர் வரவே மாட்டேங்கிறார். ரொம்ப வருத்தத்தோட திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணிட்டார் அவர். திடீர்னு அந்த நேரத்தில் இவர் போய் காரில் போய் இறங்குறார். உடனே தொண்டர் கேட்குறாரு, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருந்தா நல்ல ஏற்பாடெல்லாம் நான் பண்ணியிருந்திருப்பீங்களே ஐயா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, நான் வருவேன்னு சொன்னால் நீ தேவையெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் போட்டு தண்ட செலவெல்லாம் பண்ணி இருக்கிறவங்களெல்லாம் கூட்டு நிறுத்தி இந்த வேலையவே நீ முக்கியமாக கல்யாண வேலையை விட்டுட்டு பார்த்துட்டு இருப்ப, அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்கிறார் மன்னடவர்களே. அது மட்டும் இல்லை, கர்மவீரர் காமராஜர் இன்னொன்று சொல்லியிருக்கார், உன்னுடைய குழந்தை ஊனம் என்றால் சொத்து சேர்த்து வை, ஆனால் சொத்து சேர்த்து வைத்து உன்னுடைய குழந்தையை ஊனமாக்கி விடாதே அப்படின்னு சொல்லி. எவ்வளவு அருமையான விளக்கம் பாருங்கள். இவர்கள் சொல்கிறார்களே கல்வி பணி என்பது அவர் செய்த சமுதாய பணியிலே ஒரு அங்கமாகத்தான் இருக்குமே தவிர கல்வி பணியே மிகச் சிறந்தது என்று நாம் சொல்லிவிட முடியாது என்று சொல்லி, ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நல்லதை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி உரையாற்றுகிறேன். நன்றி, வணக்கம். மிக பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களை மீண்டும் ஒரு முறை இந்த சபை கைத்தட்டி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. அவருடைய சாதனைகளில் மிகப்பெரிய சாதனை என்பது கல்வி. அதை பற்றி இங்கே பேச வருகிறார் பேராசிரியர் முனைவர் பிரேம் கண்ணதாசன் அவர்கள். உங்களது கைத்தட்டுக்கிடையே அழைக்கிறேன், வாங்க.
உண்மையிலேயே காமராஜர் அவர்களின் புகழுக்கு விஞ்சிய புகழுக்கு காரணம் அவருடைய கல்வி பணிதான். ஏனென்றால் சமூகம் மாறும், சாதனைகள் மாறும், செல்வங்கள் மாறும், தான் கற்ற கல்வி ஒருபோதும் மாறாது. அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு கல்வி என்பது 7 பிறப்புகளில் ஒருவனை பாதுகாக்கும்னு சொன்னாரு. அந்த சமுதாயம் சீர்பெறவே கல்விதான் முதல் படி. அப்படிப்பட்ட கல்வியை கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு கல்வி பணிதான் ஒரு சான்று. உண்மையிலேயே ஐயா, இன்னைக்கெல்லாம் ஆப்ரேஷன் கூட ஈஸி ஆயிட்டு சார், அட்மிஷன் தான் இப்போ ரொம்ப கஷ்டமாயிட்டு. தனக்கு கிடைக்காத எதுவும் மற்றவர்களுக்கு கிடைக்க கூடாது என்று எண்ணுபவன் அரக்கன். தனக்கு கிடைத்தது மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன் மனிதன். தனக்கு கிடைக்காததும் கூட மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் மாமனிதன். அப்படிப்பட்ட தனக்கு கிடைக்காத ஒரு கல்வி தமிழகத்தின் மூலை முடுக்கிலுள்ள ஒரு ஏழை மாணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கல்வி புரட்சியை கொண்டு வந்தார் பெருந்தலைவர் காமராஜர். அதான் கண்ணதாசன் சொன்னார், அர்ச்சுனனுக்கு கீதை சொன்னான் அண்ணலவன் கண்ணனடி, தந்தையிடம் மந்திரத்தை சாற்றியவன் கந்தனடி, எல்லோருக்கும் கல்வி தந்தான் சிவகாமி செல்வனடி. அப்படி ஏழை மக்களுக்கெல்லாம் கல்வியை தந்த எங்கள் பெருந்தலைவரின் கல்வி பணிதான் அவரின் புகழுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம். புராணங்களில் இப்போ மனு தர்மங்களில் எல்லாரும் கல்வி படிங்கன்னு சொல்லி சொன்னதில்லை. எந்த ஒரு வேதமும் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னதில்லை. எந்த ஒரு மன்னனும் எங்களுக்கு தெரிந்து எனக்கு தெரிந்து எல்லோரும் வந்து படிகள் என்று பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்ததில்லை. ஆனால் பெருந்தலைவர் தான் 16,000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களையும் உங்களையும் நம் எல்லோரையும் படிக்க வைத்த பெருமை பெருந்தலைவருக்கு தான் இருக்கிறது. எல்லோ தலைவர்களும் பெருந்தலைவராக இருந்த போது காமராஜர் மட்டும்தான் பெருந்தலைவர் ஆனார் என்றார். அவருடைய கல்வி பணிதானுங்க. காமராஜர் அவர்கள் முதல்வர் ஆயிட்டாரு, இந்த கல்விக்காக கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போடும்போது அவருடைய பேனா கீழே குனிந்தது, சமுதாயத்தின் கோணல்கள் தலை நிமிர்ந்தது. எத்தனை மதிய உணவு திட்டம், பள்ளி சீருடை எல்லாமே கொடுத்து ஏழை மாணவர்களை படிக்க வச்சாருங்க. பத்தும் பறந்திடும் பசி வந்தால் மறந்திடும் என்று சொன்னார் கண்ணதாசன். அந்த பசியை போக்க எல்லோருக்கும் மதிய உணவு அளித்து ஏழை மக்களை படிக்க வைத்தார். நடுவர் அவர்களே, காமராஜர் அவர்கள் இருந்த காலத்தில் 1 மைல் தொலைவுக்குள் தொடக்கப்பள்ளி, 3 மைல் தொலைவுக்குள் நடுநிலை பள்ளி, 5 மைல் தொலைவுக்குள் உயர்நிலை பள்ளி. 1947 தொடக்கப்பள்ளி 10,303 இருந்தது. 1961 பார்த்தீங்கன்னா 16,003 பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது. உயர்நிலை பள்ளிகள் ஆங்கிலேயர் காலத்தில் 471 இருந்தது. நம்ம காமராஜர் அவர் காலத்தில் 1361 உயர்ந்தது. கலை கல்லூரிகள் ஆங்கிலேயர் காலத்தில் வெறும் 28 தான் இருந்தது. காமராஜர் அவர்களின் காலத்தில் தான் கலை கல்லூரிகள் 50 உயர்ந்தது. அது மட்டுமா, ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பும் ஓய்வூதியமும் கொடுத்தார். உண்மையிலேயே IAS IPS எக்ஸாம் தமிழில் எழுதலாம் என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அது மட்டுமா, தமிழாசிரியர்கள் கூட தலைமை ஆசிரியர்கள் ஆகலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். கல்விக்கு அவர் ஆற்றிய பெருமை பணி மிக அளப்பரியதுங்க. இதை சொல்லி முடிக்கிற பாருங்க, MBBS மருத்துவ சீட்டு இன்னைக்கெல்லாம் பெரிய போராட்டம். அந்த மருத்துவ சீட்டு CM கோட்டா இருக்கு, முதல்வர் கோட்டால சில பேரை எடுப்பாங்க. அப்போ எல்லா அப்ளிகேஷனும் முதல்வர்கிட்ட வந்திருக்கு. அப்போது இருந்த பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருந்த போது அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் வந்துச்சு. இந்த விண்ணப்பத்தில் ஏதாவது ஒரு 10 பேரை தேர்வு பண்ணுங்கன்னாரு. காமராஜர் பார்த்தாரு, ஒரே செகண்டில் கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு 100 அப்ளிகேஷன் வந்தது. அவர் மடன்னு எடுத்து 10 உருவி இவங்களுக்கெல்லாம் டாக்டர் சீட்டு கொடுன்னார்.
அதிகாரிகள்லாம் சொன்னார், ஐயா நீங்கள் பாட்டுக்கு பார்க்காம சரக்குன்னு பிடுங்கி கொடுத்துட்டீங்களே, நாளைக்கு பிரச்சனை வரும், எப்படிங்க இவ்வளோ 100 அப்ளிகேஷனில் ஒரே நிமிடத்தில் எப்படி 10 உருவி கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே? அவர் சொன்னார், எல்லா அப்ளிகேஷனை எடுத்து மடமடன்னு பார்த்தேன், எல்லாரோட அப்பா கையெழுத்து போட்டிருக்கிறான், இந்த 10 பேரோட அப்பன் தாண்டா கை நாட்டு போட்டிருக்கிறான். கை நாட்டு போட்டவன் மகன் டாக்டர் ஆனா கண்டிப்பாக சமுதாயத்திற்கு நன்மைதான் செய்வான் என்று சொல்லி ஏழைகளுக்கெல்லாம் கல்வி தந்த எங்களுடைய ஏந்தல் பெருந்தலைவர் காமராஜர், ஏழை என பிறந்தவன் தான் பாண்டி நாட்டிலே, ஏழைக்கெல்லாம் கல்வி தந்தான் பிறந்த நாட்டிலே, அறிவு கண்ணை திறந்து வைத்தான் அழகு மொழியிலே, அவன் அறிஞனாக உயர்ந்து நின்றான் இமய வரையிலே என்று சொல்லி பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் விஞ்சிய புகழுக்கு, பெரும் புகழுக்கு காரணம் அந்த சமுதாய பணியை தவிர கல்வி பணியே என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக பேசிய பிரேம் கண்ணாசன் அவர்களை மீண்டும் ஒரு முறை இந்த சபை கைத்தட்டி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு பிள்ளைகள் சத்துணவு சாப்பிட வேண்டுமா? நீங்க படிங்க குழந்தைகளே, உங்களுக்காக நான் பிச்சை எடுக்கிறேன் என்று போன ஒரு தலைவன் உண்டென்றால் அது நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் என்பதை மறந்துட முடியுமா? அடுத்ததாக சமுதாய பணியே என்று பேசுவதற்காக வருகிறார் கோட்டை செல்லப்பா அவர்கள். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பெரும் புகழுக்கு காரணம் அவருடைய சமுதாய பணிதான் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் இந்த பாரிலே போதும் என்று நான் நினைக்கிறேன். 1950ஆம் ஆண்டு நம்முடைய தேசத்திலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறது. அந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த மக்களுக்கு, இந்த தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சொல்லி கட்டமைக்கப்பட்ட ஒரு சாசனம். ஆனால் அந்த சாசனத்திலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் இருக்கின்றது. அதை கண்டு வெகுந்தெழுகிறார் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். ஒரு மாபெரும் சமுதாயத்திற்கு நேர்ந்த அநீதியை தன்னுடைய நெஞ்சத்திலே ஏந்தி எத்தனையோ பேர் எதிர்த்தார்கள். கீழமை நீதிமன்றத்திலெல்லாம் வழக்கு தொடர்ந்து வழக்குகளை வெற்றி பெற்றாலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருந்த நேரு பிரதமர் சொன்னார், இந்த சட்டத்தை திருத்தி இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்காக பலி செய்ய வேண்டும். அப்படி பலி செய்ய வேண்டியவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கின்ற நான் மக்களை திரட்டி இந்த மண்ணிலே போராட்டம் நடத்த வேண்டும் சொன்னால் அங்கே நிற்கின்றது பெருந்தலைவர் காமராஜர்களுடைய சமுதாய பணி என்பதை இந்த மக்கள் மன்றத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியோர்களே, சபாஷ். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து இந்த தமிழகத்தில் ஒரு தலைவராக வலம் வந்திருக்கிற நேரத்திலே தமிழகத்திலே ஒரு இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகி கல்வி பணியாற்றுகிறார். அந்த கல்வி பணியோடு சமுதாய பணி மாற்றுகிறார். கல்வி பணி மட்டும் அந்த தேசத்திற்கு அவர் தந்தார். கல்வி பெருக்கத்தை தந்தார், பாசன வசதிகளை தந்தார், நிலச்சீரத்தை மேற்கொண்டார், பஞ்சாயத்து ஆட்சி மூலம் தொழில் வளத்தை பெருக்கினார், மத்திய அரசாங்கத்தை தொழில்களை நம்முடைய தமிழ் மொழியிலே கொண்டு வந்தார். மொழி வளர்ச்சிக்கு மூலமாக இருந்து மொழிகாத்து மொழிபெயர்த்திய மாமேதை பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தனியார் தொழில்களை தொடங்குவதற்கு இந்த மண்ணிலே அதிபர்களை, பண முதலாளிகளை ஊக்குவித்தார். நீர்மின் சக்தி, அனல்மின் சக்தி, இன்னும் எல்லை பெருக்கம் உள்ளிட்ட சமுதாய பணிக்கு அவருடைய சான்று 1-2 இல்ல சொல்லிக் கொண்டால் இந்த நேரம் முழுவதும் போகாது, பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த மேடை போடாது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மேடை காமராஜரை புகழக்கூடிய மேடையாக அமையும். சமுதாயத்திற்கு இதை விட உழைத்த ஒரு பெருந்தலைவர் யார்? ஆகவேதான் நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்வேன் காமராஜரை பற்றி. காமராஜர் அவர்களே, உங்களை உச்சரிக்காத நாவில்லை, உங்களை உச்சரிக்காத நாவு எதுவும் இந்த மண்ணிலே உச்சம் தொட்டதும் இல்லை என்று சொல்வேன். நேற்று உள்ளவர்களும் சரி, இன்று வருகின்றவர்களும் சரி, நாளை வருகின்றவர்களும் சரி, காமராஜனுடைய பெயரை உச்சரிக்காமல் யாரும் உச்சம் கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் என்னை போன்றவருடைய ஒரு தீர்க்கமான எண்ணம். நேரு அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்த தேசத்திலே யார் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது டெல்லியிலே பத்திரிகையாளர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களிடத்தில் போய் கேட்கிறார்கள்,
இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சொல்கிறார், மை ஃபியூச்சர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காமராஜர், யூ கோ டு ஆஸ்க் ஹிம் என்று சொல்கிறார். யூ கோ டு ஆஸ்க் ஹிம் என்று சொல்கிறார். என்னுடைய எதிர்கால அரசியல் தமிழகத்தில் உள்ள காமராஜருடைய கரத்தில் இருக்கிற சொல்கிறார். எந்த அளவுக்கு அவர் ஒரு ஆளை ஜட்ஜ்மெண்ட் செய்து வைத்திருக்கின்ற பாருங்கள். இந்திரா காந்தி அவர்களை எதற்காக இந்த தேசத்தினுடைய பிரதமராக்க வேண்டும்? இந்த ஒட்டுமொத்த தேச மக்களுக்கும் சமுதாய பணியாற்றுவதற்காகத்தான். ஆகவே காமராஜருடைய புகழ் சமுதாய பணியே காமராஜருடைய பணிகளில் ஓங்கி நிற்கிறேன் சொல்லி வாய்த்தலைமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மிகச்சிறப்பாக பேசிய கோட்டை செல்லப்பா அவர்களை மீண்டும் ஒரு முறை இந்த சபை கைத்தட்டி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் பேசுகிற வாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நடுங்கிட்டாங்க. அதனால் ரொம்ப நேரம் காத்துட்ருக்கார் நம்முடைய பேராசிரியர் மயில்ராஜ் அவர்கள். வாங்க, உங்களுடைய கைத்தட்டல் கிடையே அழைக்கிறேன், வாங்க. சொற்பொழிவு பயங்கரமா இருந்தது, ஆனால் தெரித்தது. ஆனால் அதுல என்ன கருத்து இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். நீங்க சொல்ற அனைத்து இந்த சமூக விஷயங்கள், சமூக கட்டமைப்புக்கு ஒரு அஸ்திவாரமே கல்விதான். கல்வியற்ற ஒரு சமூக கட்டமைப்பு, சமூக பணி என்பது உயிரற்ற உடலை பார்ப்பது போன்றது. நீங்க காமராஜரை பத்தி பேசுறப்ப பெருந்தலைவர் சொல்றோம், கர்ம வீரன் சொல்றோம், செயல் வீரன் சொல்றோம். இப்ப என்னுடைய ஜெனரேஷன்ல, எங்களுடைய இந்த ஜெனரேஷன்ல கேட்டாலும் சரி, இனி வரப்போற ஜெனரேஷன்ல கேட்டாலும் சரி, காமராஜர் யார் என்று கேட்டால் கல்வி கண் திறந்தவர் என்ற ஒரு வார்த்தை தான் வறுமையுடைய சமூக கண் திறந்தவர், சமூக சேவகர், சமுதாயத்திற்கு பெருந்தொண்டாற்றியவர் அப்படி ஒரு பேர்லாம் வராது. ஏன்னா அவர் ஆற்றி இருக்காரு. நீங்க சொன்ன இந்த சமூக பணிகள் எல்லாத்துக்கும் மூலப்பணி கல்வி பணி. கல்வி என்பது ஒரு அஸ்திவாரம், ஒரு அடித்தளம். கல்வியற்ற வீரமற்ற விவேகம் சொல்லுவாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா இருக்கலாம். ஆனால் விவேகமற்ற வீரம் என்பது கோழைத்தனமானது. அதுபோலதான் நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து சமுதாய பணிகள், அணை கட்டினாரு, நெய்வேலியில பாத்தீங்கன்னா அந்த பழுப்பு நிலக்கரி கொண்டு வந்தாரு, இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிட்டே போலாம், பலதரப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்தாரு. ஆனால் இவை அனைத்திற்கும் உச்சமாக மகுடம் சூட்டியர் போல அவர் செய்த கல்வி பணி தான் இன்னைக்கும் பல பேர் மத்தியில் பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்குன்னா அது மிகையல்ல. குறிப்பா நீங்க சொல்லணும்னா எத்தனையோ பேர் வர்றாங்க போறாங்க, ஆனா சில பேர் மட்டும்தான் மனதில் இருப்பாங்க. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லுவாங்க. இந்த ஒரு வாக்கியத்துக்கு சிறந்த உதாரணம் பெருந்தலைவர், கல்வி கண் திறந்த நம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வாழ்ற எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆகாது. ஆனா வரலாறு படைப்பவர்கள் அனைவரும் தனக்கான வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. இந்த கூற்றும் ஏறத்தாழ இவருக்கு மிக சரியாக பொருந்தும். ஏன்னா தனக்காக எதுவும் சேமித்து வைக்கல, தனக்காக எதுவும் அவர் தேடிக்கிறல. சமூக பணின்னு சொல்றாங்களே, இந்த சமூக பணி நிறைய பண்ணியிருக்காரு. அந்த கல்வி பணி பார்த்தீங்கன்னா குலக்கல்வி, அவங்களே சொன்னாங்க குலக்கல்வி என்ற முறையை ஒழித்தார் அப்படின்ட்டு. 1954 இருந்து 1963 வரைக்கும் இந்த 9 வருட காலம் தமிழ்நாடுல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பொற்காலம். ஏன்னா அந்த 9 ஆண்டு கால வரலாற்று அரசியல் இன்ன வரைக்கும் இல்லை. இனிமேல் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க $1,000,000 கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்களே, உண்மையிலே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாய்ப்பு வருமானு தெரியல. ஏன்னா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கல்வி கற்றால் மட்டும் போதாது அவர் நினைக்கல. ஏன்னா செவிக்கு உணவில்லை பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் சொன்னாங்க. ஆனால் இவர் அதை மாற்றி காமிச்சார். இல்லை இயல்பு அது கிடையாது, வயிற்றுக்கு ஈயப்பட்ட பிறகுதான் செவிக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு
மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றளவு பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் போயிட்டு இருக்குன்னா அதுக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் தான் காரணம். கல்லூரிகள் இன்னைக்கு எல்லார் கையிலையும் இந்த ஸ்மார்ட் போன் இருக்குங்களா நடுவர் அவர்களே? நடுவர் அவர்களே, நீங்கள் இந்த கூகுள்னு ஒன்று இருக்குமே, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நிறைய சர்ச் பண்ணுவீங்க, நான் என்னன்னு கேட்க மாட்டேன். அந்த கூகுளில் பார்த்தீங்களா, இன்றைக்கி இருக்க எல்லா இளைஞர்களும் வந்துட்டு கூகுள் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அவங்க கையில் விரல் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் கைபேசி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த கூகுளுடைய நிறுவனர் ஒருத்தர் இருக்கார், அமெரிக்கர். ஆனால் அந்த கூகுளுடைய தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதுரையைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை, அவர் படித்த கல்லூரி என்னன்னு தெரியுமா ஐயா? அவர் படித்த கல்லூரி உங்களுக்கு தெரியுமா? ஐஐடி கல்லூரி. அந்த ஐஐடி கல்லூரி வருவதற்கு காரணம் யாருன்னா கர்ம வீரர் காமராஜர். திருச்சியில் இருக்க என்ஐடி கல்லூரியா இருக்கட்டும், ஐஐடி தொழில்நுட்ப கல்லூரிகள் தமிழ்நாட்டில் வேரூன்றி வளர்வதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். இவங்க எல்லாம் சொன்னாங்க, அட்டைப்பெட்டியை பார்க்காதீங்க, ஒரு அட்டைப்பெட்டிகளை போட்டு அடைக்காதீங்கன்னு எனக்கு முன்னாடி பேச சகோதரர் சொன்னார். எவ்வளவோ விஷயங்களை போடுறோம், நீங்கள் வெறும் அட்டைப்பெட்டியில் அடைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதே போல் ஆலமரம் நிறைய செஞ்சிருக்கார் சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னதான் ஆலமர விருட்சமாக வந்தாலும் கிளைகள் விட்டாலும் அதற்கான விதை என்பது கல்வி. அந்த விதையை கல்வி தான் சொல்கிறோம். விதை போட்டால் தானே ஆலமரம் வரும். நீங்கள் விதையை போடாமல் நாங்கள் பாருங்கள் எவ்வளவு கிளைகள் வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி இருக்குன்னா, அஸ்திவாரம் இல்லாத ஒரு வீடு மாதிரி, பேஸ்மெண்ட்டே இல்லை, வீடு நான் கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எத்தனை பில்டிங் நீங்கள் எழுப்பினாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், கல்வி என்ற அடிப்படை விஷயம் இல்லாட்டினா அனைத்தும் தவிடுபடியாகிவிடும். ஏன்னா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்னதான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும், என்னதான் நல்லது பண்ணாலும், என்ன விஷயங்கள் பண்ணாலும் அனைத்தும் ஒரு நாள் அழிந்துவிடும். அழியாத ஒரு செல்வம் என்ன? கல்விதான். ஆக அரசியல் நாகரிகத்தின் ஆண்டவனை, அணைகள் பல கட்டி மாண்டவனை, எதிரியை நேசிப்பதில் நல்லவனே, உன்னை எடுத்ததால் எமனும் கெட்டவனே, ஆண்டவனே வந்தாலும் உன்னை போல் ஆள முடியுமா தெரியவில்லையே, மாண்டவனே உமை எழுப்பி மீண்டும் ஆள வைக்க முடியலையே, உலகம் அழிந்தாலும் உந்தன் புகழ் நிலைத்து நிற்குமே, நீ தந்த கல்வி பிச்சையில் தானே என் இனம் அனைத்தும் தலைத்து செழிக்குமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக பேசிய பேராசிரியர் டாக்டர் மயில்ராஜ் அவர்களை இந்த சபை மீண்டும் ஒரு முறை கைத்தட்டி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் முனைவர் திருப்பூர் புவனேஸ்வரி அவர்கள் வருகிறார்கள். உங்களது கைத்தட்டலுக்கிடையே வாங்க. கொங்கு தேசமாம் கோவையில் காமராஜர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் SNMV கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, என்னமோ கல்வி பணி வந்து பிரேமன்னா அப்படி கதறிட்டு போயிட்டாரு. வரும்போதே விஜயகாந்த் ரமணா படம் பார்த்துருப்பார் நினைக்கிறேன். புள்ளி விவரமெல்லாம் அக்கு வேற ஆணி வேற சொல்லிட்டீங்கன்னா, அடுத்தது நம்ம ப்ரொஃபஸர் காலையில் கிளாஸில் எடுக்க வேண்டிய பாடத்தை மிச்சத்தையெல்லாம் இங்கே மேடையில் எடுத்து முடிச்சிட்டாரு சார். ரொம்ப சந்தோஷம். அங்கேயாவது பசங்க சிக்குவாங்க, இங்கே எவனும் சிக்கலை, பாவம் தப்பிச்சிட்டாங்க சார். மாடு மேய்க்கும் சிறுவர்களை கூட ஏடு தூக்க வைத்தவர் கல்வி கண் திறந்த காமராஜர் சார். உண்மையுமே சொல்லணும்னா அவர் வந்து கரைப்படாத கைகளுக்கு சொந்தக்காரர், பினாமியே இல்லாமல் வாழ்ந்த பெருந்தலைவர்னா அது கர்ம வீரர் காமராஜர் தான் சார் சொல்லணும். தான் ஆட்சி புரிந்த 9 ஆண்டுகளில் 9 அணைக்கட்டுகள் திறந்தாருன்னா 8 மந்திரி மட்டும் வச்சுக்கிட்டு, நோட் திஸ் பாயிண்ட், 8 மந்திரிகளை வச்சுட்டு 9 அணைக்கட்டுகளை திறந்து நம்ம ஏழை மக்கள் வாழ்க்கையில் அணையா விளக்கு ஏற்றி வைத்தார் காமராஜர் அல்லவா? சொல்லுங்க பார்க்கலாம் சார். உண்மையாலுமே சொல்லணும்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி தெரியுமா? ஆமா. எப்படி தெரியுமா சொல்றீங்க? ஒரு மனுஷன் வாழணும்னா முதல்ல சாப்பாடு வேணும். சாப்பாடு மட்டும் போட்டுட்டு இருந்துட்டா அவன் மனுஷனா இருக்க மாட்டான், மிருகமா மாறிடுவான். அந்த மிருகத்தை மாத்தறதுக்கு அவனுக்கு கல்வி கொடுக்கணும். அந்த கொடுத்த அறிவை வளர்த்துவதற்கு பயன்படுத்துவதற்கு உலகமெல்லாம் தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சார்னா அது கல்வி கண் திறந்த காமராஜர் தான் சார். சபாஷ் சபாஷ் சபாஷ். சார் உனக்கு கேட்கட்டுமா, காமராஜர் ஏங்க திருமணம் செய்யல? யாரும் பொண்ணு கொடுக்கலையா? சொல்லுங்க சார் பார்க்கலாம். ஆனா அவர் பேருக்கு எப்படி ஒரு பொருத்தம் பத்தியமா, காமராசன் அவர் பேரு. ஆனா அப்போ கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகலை இல்லையா? அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஒழுக்கத்தினுடைய சீலராக அவர் இருந்திருக்காரு பாருங்க. சார் ஏன் தெரியுமா காமராஜர் கல்யாணம் பண்ணல? கல்யாணம் மட்டும் பண்ணியிருந்தாருன்னா
உங்களை மாதிரி வீட்டுல சம்சாரத்துக்கு மட்டும்தான் புரட்சி பண்ணியிருப்பார். கல்யாணம் பண்ணாதனால தான் சார் இந்த நாட்டுக்கு மின்சார புரட்சி கொண்டு வந்தவர் சார் அவரு. தேவையா இது உனக்கு தேவையா சார்? கிட்டத்தட்ட ஒன்றல்ல இரண்டல்ல 13,300 கிராமங்கள் அவரால் விளக்கேற்றது அப்படின்னா மிகப்பெரிய சாதனை இல்லையா சார்? சார் ஒன்னே சொல்லட்டுங்களா, ஏன் காமராசர் கல்வி கூடங்கள் திறந்தார் தெரியுமா? கோயில் கதவுகள் கூட சில நேரங்களில் மனிதர்களின் கண்களை மூடிவிடும், ஆனால் பள்ளி கதவுகளின் வாசல்கள் ஒருபோதும் மனிதனின் கண்களை மூட விடாது அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு காமராஜர் சார். சத்தியமா சொல்றேன், கல்வி பணி செஞ்சார் சார். ஆனா கல்வி பணி செய்வதற்கும் ஒரு மனசு, சமுதாய சிந்தனை வேணுமா இல்லையா சார்? கல்வி பணி எங்க தானாவா சார் முளைச்சிருச்சு சார்? முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் கல்வி திட்டத்தை பத்தியே யோசிச்சார். ஆனா 17 வயசு இருக்கும் போதே இந்த சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டாருன்னா அவருடைய சமுதாய பணி எப்பவே ஆரம்பிச்சிச்சு சார். சார் ஒன்றும் சொல்லணுமா, சும்மா நீங்க எல்லாரும் அவர் கிங் மேக்கர் சொல்லிட முடியுமா சார்? இப்ப பிரேம் சார்ட்ட கொடுங்க பார்க்கலாம், எங்க இந்தாங்க ஒரு பிரதமர் மந்திரி போஸ்டிங்னா ஐயோ எங்க சீட்டு, எங்க என்னோட சீட்டுன்னு ஓடி போயிடுவார் சார். ஆனா 2 முறை பிரதமர் பதவி வந்த போதும் அதை வேண்டான்னு சொன்ன மிக உச்சக்கட்ட தலைவர் கர்ம வீரர் காமராஜர் இல்லையா சார்? சொல்லுங்க பார்க்கலாம் சார். ஒன்று சொல்லட்டுமா சார், இன்னைக்கும் ஏன் நம்ம காமராஜரை பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கோம் தெரியுங்களா சார்? சார் நல்லா சொல்லுவாங்க, கோயில்களின் கதவுகள் கூட சில நேரங்கள் கதவுகள் அடைக்கப்படும், ஆனா ஒரு ஏழை மனிதன் காமராஜர் பார்க்க போகணும்னா அவர் வாசல் கதவுகள் எப்போதும் அடைப்பட்டிருக்காது சார். நைட்டு 10 மணி ஆனா கூட தன்னுடைய உதவியாளர் கூப்பிடுவார், போய் பாரியா அங்க வாசலை எவனாவது நின்றுட்டு இருப்பான், என் முன்னாடி மனு கொடுக்க நின்றுட்டு இருப்பான், எனக்காக ராத்திரி 10 மணிக்கு கூட காத்திருப்பான்னு சொல்லி ஏழை மக்களின் துயரை தடுத்தவர் காமராஜர் தான் சார். அவருடைய சமுதாயத்தை நீங்க சொல்லிட முடியுங்க பார்க்கலாம் சார். அவர் ஒரு டைம் கர்ம வீரர் காமராஜர் கிட்ட ஒரு நண்பர் சொன்னாராம், கவிஞர் TS சுந்தரம் சொன்னாராம், ஐயா தலைவரே, நீங்க செஞ்ச இலவச கல்வி, இலவச சீருடை, மதிய உணவு திட்டம், இது எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ரியா தயாரிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அது காமராஜர் கேட்டாரா, எதுக்குயா வீண் விளம்பரம், எதுக்குயா வீண் விளம்பரம், என்ன செலவாகும்னு கேட்டிருக்காரு. 3 லட்சம் செலவாகும்னு சொன்னதுக்கு காமராஜர் சொன்னார், சார் அந்த 3 லட்சம் இருந்தா 3 பள்ளிக்கூடங்களை திறந்துடுவேன்னு சொன்னவர்னா ஏழை மக்களோட காசை வீணாக்க கூடாது நினைச்சது அவர் மனசு சார். சார் காமராசர் மட்டும் ஒரே ஒரு கண் அசைச்சிருந்தாருன்னா விருதுநகரையே தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் சார். சட்டம் தன் கையில் இருந்தும் ஒருபோதும் தன் பாக்கெட்டுகளை நிறைப்பாதவர் கல்வி கண் திறந்த காமராசர் சார். ஆனா சிபாரிசு வந்தா கூட சீண்ட மாட்டார் சார். சார் உண்மையா சொல்லணும்னா அவர் கல்வி பணி செஞ்சதை விட உண்மையாலுமே நீர்ப்பாசன துறையையும் அணைக்கட்டுகளையும் தொழிற்சாலைகளையும் இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்து கொடுத்தவர் காமராஜர் சார். அவர் கல்வியை மட்டும் உயர்த்தவில்லை, கலப்பையையும் உயர்த்தியிருக்கார் சொன்னா அந்த ஒரே ஒரு எடுத்துக்காட்டு காமராஜர் மட்டும்தான் முடியும். கனவிலும் கூட தனக்கென்று ஒரு சொந்த வீடு நினைக்காதவர், பினாமியே இல்லாத பெருந்தலைவர், ஊழல் செய்யாத உத்தம ஒரு அரசியல்வாதி. காமராஜரை பற்றி எல்லோரும் படியுங்கள், காமராஜரை பற்றி எல்லோரும் படியுங்கள். அவர் ஒரு திறந்த புத்தகம் மட்டுமல்ல, சிறந்த புத்தகமும் கூட என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக பேசிய நம்முடைய புவனேஸ்வரி, திருப்பூர் புவனேஸ்வரி அவர்களை இந்த சபை மீண்டும் ஒரு முறை கைத்தட்டி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. விருதுநகர் முதலாக ஒரு விருதை பெற்றது. அந்த விருதே விருதுநகருக்கு ஒரு பெரிய விலாசத்தை பெற்று தந்தது. அதுதான் கர்ம வீரர் காமராசர். அவருடைய கல்வி பணி அப்படின்னு பேசுறதுக்காக அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய புகழ் தன்யா அவர்கள் உங்களது கைத்தட்டுக்கிடையே வராங்க. வாங்க. வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே, நீங்க பொள்ளாச்சியில் ஒரு பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் சைட் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ நான் சொல்ற இடத்த பாருங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஹைவே ரோட்ல கிணத்துக்கடவுடன் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும்தான். மொத்தம் 3 ஏக்கர்ல 66 பிளாட்ஸ் நம்ம பிடிச்சிருக்கோம். அதுல டிடிசிபியும் ரெரா அப்ரூவலும் நம்ம கொடுக்கணும். நம்ம ப்ராஜெக்ட் நேம் சௌந்தர்யா. இப்போ நீங்க இந்த இடம் மொத்தமாவே பாத்தீங்கன்னா 3 ஏக்கர். அந்த 3 ஏக்கர்ல 66 சைட் நம்ம பிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம சைட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க.
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சார் சூப்பரா சொன்னீங்க. அந்த ஆஃபரை பத்தி சொன்னீங்களா மக்கள்கிட்ட? அதான் கால் பண்ணுறோம், கண்டிப்பாக சொல்கிறேன். அவையோர் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாரதியாருடைய ஒரு பாட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படிங்கிற பாட்டோட நான் ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நடுவர் தொடங்கி எல்லாருமே ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் அப்படின்னாலே நடுவர் அவர்களே நீங்கள் சொன்னீங்க, அதாவது பெரம்பெல்லாம் வச்சு அடிக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு. அதுவும் நம்ம நெல்லை மாவட்ட ஆசிரியர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அவங்க வந்து ஹிட்லருடைய மறு உருவமாக தான் இருந்திருப்பாங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் நெல்லை மாவட்ட ஆசிரியர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இருக்கிறது சென்னை தாம்மா, நெல்லை இல்லை, அதனால தைரியமாக பேசுங்க. அதனால் இன்னைக்கு அவங்க எல்லாருமே வந்து கர்ம வீரர் காமராஜருடைய புகழுக்கு காரணம் கல்வி பணியை பற்றி பேசினாங்க. இப்போது நாம் ஒரு விதை போடுறோம் அப்படின்னா அந்த விதையை பற்றி யாரும் பேசுறதில்ல, அந்த கனிகளை பற்றி தான் நம்ம பேசுவோம் இல்லையா? அந்த கனிகள் இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து அவர் செஞ்ச விஷயங்களை பற்றி பேசினாங்க. அதோடைய விளைவுகள் என்னன்னு நான் சொல்ல வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. அதாவது இன்னைக்கு இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அதாவது ஒரு சர்வே எடுப்பாங்க எல்லா இந்தியாலையும். ஸோ அதில் வந்து யார் அதிகமாக ஹை எஜுகேஷன் உயர்நிலை கல்விக்கு போகிறாங்க அப்படின்னா அதில் தமிழக மாணவர் சேர்க்கை தான் வந்து ஒவ்வொரு வருஷமுமே அதிகரிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய காரணம் அவர் போட்ட விதை தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும், குறிப்பாக சொல்லணும்னா அரசு பள்ளிகள் எல்லாத்துலேயுமே வந்து யாருடைய படம் இருக்குதோ இல்லையோ, படங்கள் மாறலாம், ஆனால் மாறாத ஒரு படமாக இருக்கக்கூடியது யாருடைய படம் அப்படின்னா கர்ம வீரர் காமராஜருடைய படம் மட்டும்தான். ஏன் அப்படின்னா அவருடைய அந்த செஞ்ச விஷயங்களை நம்ம மறக்கக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகணும். இவர்னால தான் நாம் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம், இவர்னால தான் நம்ம அந்த மதிய உணவு திட்டம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவரை மாதிரியே நாமளும் படிச்சுட்டு 4 பேருக்கு வேலை செய்யணும், வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவருடைய படத்தை வந்து நம்ம எல்லா பள்ளிக்கூடங்களுமே வந்து நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எதிரணியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சமுதாய பணின்னு பேசி எங்களுக்காக தான் பேசியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து ஆரம்பிக்கும் போது கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு ஆரம்பிக்கல, கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு தான் ஆரம்பித்து எங்களுக்கு தான் அவங்க பாயிண்ட்ஸ்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாமல் முதலாவது பேசிய முனைவர் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1 பெருசா 8 பெருசா அப்படின்னு கேட்டாங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்மா, 1ஆம் கிளாஸ் நல்லா படித்தாதாம்மா 8ஆம் கிளாஸ் நல்லா படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் தான் உங்களே மாதிரி கல்லூரிகளில் இடமும் கிடைக்கும் இல்லையா? கரெக்டாக இல்லையா? அப்படிலாம் இல்லைம்மா, இப்போல்லாம் ஆல் பாஸ் போட்டுடுறாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனாலும் அவன் 8th வரைக்கும் வந்துடுறான் அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் கிளாஸில் ஒழுங்காக படிக்கணுமே சார். அந்த 1ஆம் கிளாஸ் ஒழுங்காக இருந்தால் தான் 8ஆம் கிளாஸ் வாத்தியார்ட்ட போய் நம்ம கேட்கணும். டீச்சர் நீங்கள் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும். டீச்சருங்க சொல்லிட்டுறாங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு இருந்த டீச்சர்ஸ் இப்போ இருந்தால் ஒழுங்காக சொல்லி கொடுத்துருப்பாங்களோ என்னவோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்த ஷிஃப்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து கல்லூரிகளில் கொண்டு வந்தது யாருன்னா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான். ஏன்னா எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஷிஃப்ட். இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய SNMB காலேஜ் கூட ஷிஃப்ட் பேசிஸ் சிஸ்டமில் வரக்கூடிய ஒரு காலேஜ் தான். அதாவது டே காலேஜ், ஈவினிங் காலேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்தது கர்ம வீரர் காமராஜர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சமுதாய பணியே பெரிய பணியை புகழுக்கு காரணம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நிறைய அணைகளை வந்து திறந்தார். அது மட்டும் இல்லாமல் BHEL, NIT அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கல் காலேஜஸ் எல்லாமே வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் வந்து படிக்கிறதுக்கு ஆரம்ப பள்ளி தேவைன்னு சொல்லி கல்வி கண்ணை தான் வந்து முதல்ல திறக்கணும்னு சொல்லி தான் வந்து திறந்தார். அதில் மட்டும் இல்லாமல் அதில் வேலை பார்க்குறதுக்கு வந்து யார் வேலை பார்ப்பாங்க? நல்லா படித்தவங்க தானே வேலை பார்ப்பாங்க. அந்த நல்லா படித்தவங்க எல்லாம் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்து தமிழ்நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து இந்த கல்வி கண்ணை வந்து திறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம வந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளும் கூட, இந்த வாரத்தில் ஒரு சிறப்பான நாளும் கூட. இன்னைக்கு என்ன நாளும் தெரியுங்களா நடுவர் அவர்களே?
இன்னைக்கு என்ன சிறப்பான நாள்மா? இன்னைக்கு வந்து குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய குருக்களுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள், நம்ம ஆசிரியர் தினம் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு இன்னைக்கு கல்வி கண்கள், இன்னைக்கு பல பேருடைய குடும்பங்களில் குருவாக இருக்கக்கூடிய, பல தலைமை ஆசிரியர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய காமராஜரை பற்றி பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். மிகச்சிறப்பாக பேசிய தானியா அவர்களை மீண்டும் ஒரு முறை இந்த சபை கைத்தட்டி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. இப்போ 6 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. தீர்ப்பு சொல்லணும். கர்ம வீரருடைய பெரும் புகழுக்கு எது காரணம்? நேரு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் மன ரீதியாக பல அழுத்தத்தில் டெல்லியில் இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, அப்போந்தான் இந்தியா சீனா போர் முடிஞ்சு அதில் நமக்கு ஒரு பின்னடைவும் ஏற்பட்டிருக்கிற நேரம். முக்கியமான சில இராணுவ தளவாடங்கள் எல்லாம் அமெரிக்காவிலேருந்து வரணும், அவன் அனுப்பலை. என்ன காரணம்னா, அவன் செக்யூரிட்டி கேட்குறான், அது இருந்தால் தான் அனுப்புவேங்கிறான். இவர் முழிச்சிக்கிட்டு இருக்கார் நேரு. காமராஜர் பார்க்குறார், எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருப்பார், இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்கார், என்னன்னு கேட்குறார். விவரத்தை சொல்கிறார். இதுதானே, இது ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அவன் கடை ஏதாவது இங்கே இருக்கான்னே அப்படின்னாரு. அதோட பிரான்ச், ஆமாம் இங்கே ஒன்று இருக்குது, அதை இழுத்து மூடுன்னேன். அவன் இழுத்து மூடுன்னேன் அப்படின்னார். மூடினான் பாருங்க, அங்கே அமெரிக்காவில் இருக்கவன் பயந்து போய் அவனே செக்யூரிட்டி கையெழுத்து போட்டு மொத்த பொருளையும் இங்கே அனுப்பிச்சி வச்சிட்டான். அப்படின்னா எப்பேற்பட்ட மதிநுட்பம் உடையவராக கர்ம வீரர் இருந்திருக்காருன்னு பாருங்கள். அதை விட இன்னொரு விஷயம், கர்ம வீரர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் யாரை சந்திப்பார் தெரியுங்களா? மிகப்பெரிய பெரிய பஸ் அதிபர்கள்லாம் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பாமர மக்கள் வந்திருக்காங்க. அவர் யாரை முதல்ல சந்திச்சா தெரியுமா? பாமர மக்களை முதல்ல சந்தித்தார். அதன் பிறகு பஸ் அதிபர்களை சந்திக்கிறார். அந்த பஸ் அதிபர்கள் கோவத்தில் கேட்குறாங்க, என்ன தலைவரை, அவங்களாம் ஏழைங்க, நாங்கள் பணக்காரங்க, எங்களெல்லாம் நீங்கள் முதல்ல சந்திச்சிருக்கணும். கர்ம வீரர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்சர். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இவங்கெல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னா கடைசி பஸ்ஸை பிடிச்சாவது அவங்க ஊருக்கு போய் சேரணும். நீங்கள் நினச்சா தனியாக எப்போனாலும் பஸ்ஸில் போய்க்கலாம், ஏன்னா உங்கள்கிட்ட சொந்தமாகவே பஸ் இருக்குது. பஸ் இல்லைன்னா கூட அடுத்த நாள் ரூம் போட்டு இங்கே தங்கி இருந்து கூட அடுத்த நாள் கூட உங்களால் போக முடியும். அவங்க அடுத்த நாளும் இங்கே இருந்தாங்கன்னா அவங்க ஒரு நாள் பொழப்பு போயிடும். அதனால தான் நான் முதல்ல அவங்கள சந்தித்தேன். இன்னொரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா? நீங்கள் நான் முதலமைச்சர் ஆனதுனால வந்து பார்க்க வந்தீங்க, அவங்க என்னை முதலமைச்சரை ஆக்கிட்டு பார்க்க வந்தாங்கன்னார் அவர். இல்லையா? அப்போ எப்பேற்பட்ட தலைவர் கர்ம வீரர் காமராஜர். அதாவது குஜராத்தியர்களுடைய டர்பன் பார்த்துருக்கீங்களா? 27 அடி இருக்கும். அதை சுற்றுறதுக்கே ஒரு பொறுமை வேணும் உங்களுக்கு. அப்படி கோட்டும் சூட்டும் அணிந்து கொண்டு ஒரு கோமகனை போல வந்தார் மகாத்மா காந்தி. 27 அடியில் குஜராத்தியினுடைய டர்பனை தலையில் சுற்றிட்டு வந்தார் காந்தி. எங்கே? மதுரையில் மேலமாசி வீதியில் 251வது கதவு எண் கொண்ட ஒரு இல்லத்துக்கு அவர் வரார். அடுத்த நாள் அவர் முடிவு பண்ணுறார், இனி நான் மேலாடை அணிவதில்லை என்று அந்த ஆடையை துறக்கிறார் மகாத்மா காந்தி. அது எந்த இடத்துல நடந்தது என்றால் நம்முடைய தமிழகத்தில் நடந்தது. 1921. ஒரு நூற்றாண்டும் கடந்து விட்டது. காந்தி சொல்கிறார், சுதந்திர போராட்டத்தில் நான் வெற்றி பெறுவதற்கு எது காரணம் தெரியுமா? தமிழ்நாடு தான் காரணம் என்று சொன்னார் காந்தி. ஏன்னா நான் கோட்டும் சூட்டும் போட்டிருந்த வரைக்கும் என்னைய எல்லாரும் பணக்காரர்களுடைய பிரதிநிதியாகத்தான் பார்த்தார்கள். என்றைக்கு அந்த ஆடைகளை எல்லாம் கலட்டி விட்டு அரை நிர்வாணமாக நான் மாறினேனோ அப்பொழுதுதான் ஏழை எளிய மக்கள் கூட தங்களுடைய பிரதிநிதியாக என்னை இந்த தேசத்தில் பார்த்தார்கள். சுதந்திர போராட்டம் மிகவும் வீறு கொண்டு எழுந்ததற்கு காரணம் தமிழகம், அதிலும் மதுரை, அந்த மண் என்று அவர் சொல்கிறார் என்றால், காந்தியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்தவர் கர்ம வீரர் காமராஜர். அவர் ரஷ்யாவுக்கு போகிறார், ஜெர்மனிக்கு போகிறார். அங்கெல்லாம் போகும்போது கூட அவர் கோட்டு சூட்டும் போடலை, அவருடைய அதே கதராடையைத்தான் அணிகிறார். எவ்வளவு குளிர் இருக்கும் தெரியுமா? அந்த குளிரிலும் கூட மகாத்மா காந்தி எப்படி வட்டமேசை மாநாட்டுக்கு அரையாடையோடு போனாரோ அதை போல குளிர் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் கூட, தகிக்கிற வெயில் அடிக்கிற நாட்டிலிருந்து கடும் குளிர் வீசக்கூடிய நாட்டுக்கு கூட அவர் எளிமையாடு ஆடையோடு தான் போனார் என்றால் எப்பேற்பட்ட தொலைநோக்கு சிந்தனையோடு அவர் வாழ்ந்திருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. அப்படி பல சமுதாய பணிகளை அவர் செய்திருப்பதால்
காமராஜருடைய நிலைத்த புகழுக்கு எது காரணம் என்றால் அவருடைய சமுதாய பணியே என்பதையே பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வழங்க வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இங்கே 3 பேர் நாங்கள் வெறிக்க இவ்வளோ பேசணும், எங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைன்னு இவங்க பார்க்குறாங்க. சார் 9 ஆண்டுகள் முதலமைச்சர், 3 முறை முதலமைச்சர், சொந்தமாக ஒரு வீடு கூட அவருக்கு இல்லைங்க. வாடகை வீடு 60 ரூபா வாடகை. அந்த ஹவுஸ் ஓனரு முதலமைச்சர்கிட்ட வாடகை வசூல் பண்ண முடியுமா? இன்றைக்கி முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவர் சொல்கிறாரு, ஊர் உலகத்துலலாம் வாடகை ஏற்றிட்டாங்க, அதனால் நானும் ஏற்றணும், ஒரு 250 ரூபா வாடகை ஏற்றுறேங்கிறார் அவர். அப்போ அவர் சொல்கிறாரு, இது கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, இந்த இடம் 60,000 ரூபாய்க்கு வருது, இதை நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கிட்டால் சந்தோஷம்னார். கர்மவீரருடைய சிந்தனை அப்போ கூட சொன்னார், 60,000 இருந்தால் நான் 6 பள்ளிக்கூடம் கெட்டுவனேன்னு சொன்னவர் யாருன்னா கர்மவீரர் காமராசர். அவருடைய சிந்தனை முழுக்க எதில் இருந்ததுன்னா மாணவர்களுடைய கல்வி மீது மட்டுமே இருந்தது. குந்தான்னு ஒரு அணைக்கட்டு, அந்த அணைக்கட்டை சிறப்பாக கட்டியிருக்கார். அதை விளம்பரப்படுத்தலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நம்முடைய ஆட்சி செய்தது சாதனை என்றால் அதை விளம்பரப்படுத்தி மக்களுக்கு தெரியக்கூடாது, அவர்களுக்காகவே அது தெரிய வேண்டும், அதுதான் உண்மையான சாதனை என்று சொல்லி அப்படி ஒரு அணைக்கட்டுக்கு விளம்பரம் செய்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு 10 பள்ளிக்கூடத்தை கட்டுவனேன்னு சொன்னார்னு சொன்னால் அவருடைய சிந்தனை முழுக்க எதில் இருந்ததுன்னு சொன்னால் கல்வி 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 என்று சொல்லலாம். அதனால தான் அவரை கர்மயோகி என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா? அப்போது எது அவருடைய இதில் மிஞ்சி இருக்கிறதுன்னு பார்த்தா கல்வி பணியா இந்த பணியான்னு பார்த்தா எது கல்வி பணி தான். இன்றைக்கி கோயம்புத்தூர் இவ்வளோ பெருசாக வந்திருக்க, இதுக்கு விதை போட்டவர் யாருன்னு நினைக்கிறீங்க? கர்மவீரர் காமராசர். தெரியுங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் மக்கள் எல்லோருமே வாழக்கூடிய குளிர்ந்த தென்றல் காசு வீசக்கூடிய ஒரு அமைதியான ஒரு இடத்தை தேர்வு செய்து இன்றைக்கி தொண்டாமுத்தூர்னு ஒரு பகுதி இருக்குன்னா அதுக்கு காரணம் யார்? கர்மவீரர் காமராசர் என்பதை மறந்து விடாதீர்கள். 100 குடும்பங்களை அங்கே கொண்டு வந்து 300 பேர் வாழுவதற்கு தகுதியான இடமாக அதை மாற்றி இன்றைக்கு 3 லட்சம் பேருக்கு மேலே இங்கே வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கர்மவீரர் காமராஜர் கொண்டு வந்த அந்த முயற்சி, அந்த திட்டம் என்பதை நாம் மறந்துட முடியாது இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்படி எவ்வளவோ சாதனைகள் அரசியலில் நிகழ்த்தி இருந்தாலும் கூட அவரை நாம் நினைத்து பார்ப்பது கல்விக்கு மட்டும்தான். கல்விக்கு கடவுள் யார்? சரஸ்வதி. சரஸ்வதி கையில் என்ன வச்சுருக்காங்க? இவங்க எல்லாருமே என்னுடைய இனம்தான் பொழுது. யாராவது ஒருத்தராவது புத்தகம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், எல்லாம் வீணே அப்படிங்காங்க இல்லையா? நல்லா தெரிஞ்சுங்க, பள்ளிக்கூடத்துக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, கல்வி மட்டும் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் அல்ல பள்ளிக்கூடம், கலையையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம்தான் பள்ளிக்கூடம் என்பதை மறந்துடக்கூடாது. சரஸ்வதி கையில் வீணை புத்தகம் வச்சுருக்கா, திறந்தாப்பில் இருக்கும் புக்கு பார்த்துருக்கீங்களா? ஏன்? கல்விக்கு எல்லையே கிடையாது, தினம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சில பேர்கிட்ட கேளுங்க, என்ன படிச்சிருக்கீங்க சார்? நல்லா படித்து முடித்தேன் சார், படித்த எல்லாம் முடிச்சு கீச்சிட்டேன் சார், எல்லாம் கீச்சு படிச்சிருக்கேன் சார். நான் என்ன படிச்சிருக்கேன்? பியூசி படிச்சிருக்கேன் சார், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி படிச்சு அத்தோட முடிச்சிட்டாங்க. ஆனால் கல்விக்கு கடவுளான சரஸ்வதி இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கா. கையில் வீணை வச்சுருக்கா. கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ கலையும் அந்த அளவுக்கு முக்கியம். நான் படித்த அந்த பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய டாக்டர் பட்டம் ஒரு பேராசிரியராக எனக்கு 58 வயசு வரைக்கும் தான் சோறு போடும். உண்டா இல்லையா? ஆனால் என்னிடம் இருக்கிற அந்த பேச்சுக்களை சாகிற வரைக்கும் எனக்கு சோறு போடும் என்பதை மறந்துடக்கூடாது. திருமுருக கிருபானந்த வாரையார் தன்னுடைய மூச்சுக்காற்று இருக்கிற வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் சொற்பொழிவாற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அது கலைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய உன்னதமான ஒரு நிலை. அதனால் சரஸ்வதி கையில் வீணை இருக்குது. சரஸ்வதி கையில் பார்த்தீங்கன்னா ஜெபமாலை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏன் ஜெபமாலை? எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சித்திக்கணுங்க. 1000 டாக்டர் இருப்பான், இருந்தாலும் ஒருத்தரைத்தான் நம்ம கைராசி டாக்டர்னு சொல்லுவோம் இல்லையா? 1000 வக்கீல் இருப்பான், அதில் நம்ம ஒரு சிலரைத்தான் நம்ம சிறந்த வக்கீல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்? அந்த கலை அவர்களுக்கு தான் சித்திக்கும். கல்வியாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, அது சித்திக்க வேண்டும். சரஸ்வதியுடைய கையில் பார்த்தீங்கன்னா அமிர்த கலசம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அமிர்தம்னா என்ன அர்த்தம்? அதை சாப்பிட்டால் மரணமே கிடையாது. மரணமில்லாத பெருவாழ்வு எதில் சாத்தியம் என்று சொன்னால் கல்வியில் மட்டும்தான் சாத்தியம், கலையில் மட்டும்தான் சாத்தியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மிகப்பெரிய பணம் படைத்தவர்களெல்லாம் இந்த வரலாறு நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை. மிகப்பெரிய ஆட்சியாளர்களை எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை.
கர்ம வீரர் காமராஜரை விட அரசியலிலே ஆட்சியிலே பல புதுமைகள் செய்தவர்கள் பலர் உண்டு. நீங்கள் சொல்லுகிற அந்த மதிய உணவு திட்டம் காமராஜருக்கு முன்பே இந்த மண்ணிலே நேத்து சுந்தரவடிவேலுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாம் முன்மொழிந்தது இல்லையா? சிங்காரவேலர் தன்னுடைய வீட்டு வாசலிலே தன்னால் முடிந்த அளவுக்கு தினம் தினம் பொங்கி போட்டாரு. அதனுடைய அடுத்த வடிவம் தான் இப்படி மாறுது. அவரை விட பல அரசியல் சாதனைகள் செய்தவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இனி பள்ளிக்கூடமே நடத்த முடியாது என்று 3000 பள்ளிகளை ராஜாஜி ஒரே நேரத்தில் இழுத்து மூடுகிற போது அதற்கு மாற்றாக 12,000 பள்ளிகளை திறந்து காட்டினாரே, அதுதான் கர்மவீரனுடைய மிகப்பெரிய சாதனை இல்லையா? அதனால்தான் உலகம் இருக்கும் வரைக்கும் மரணமில்லாத பெருவாழ்வு என்று சொல்கிறோமே, அது காமராஜர் புகழ் நிலைத்திருக்க செய்கிறது என்று சொன்னால் அவர் செய்த அரசியல் சாதனைகளை விட அரசியல் சாதனைகளுக்கு நாம் ஒரு 49 மதிப்பெண் கொடுக்கிறோம் என்று சொன்னால் இவர்களுக்கு 2 மதிப்பெண் அதிகமாக கொடுத்து 51 மதிப்பெண்கள் இவர்கள் கொடுத்து கர்ம வீரர் காமராஜனுடைய கல்வி பணிதான் அவருடைய புகழுக்கு நிலைத்த புகழுக்கு காரணம் என்பதை இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வழங்கி நல்லதொரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த தமிழன் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நெஞ்சத்தில் வீற்றிருக்கக்கூடிய அருமை தம்பி நவீன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கிணத்துக்கடவு மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். பாரம்பரிய தங்க நகை தயாரிப்பாளராகிய நாங்கள் எங்களது நேரடி விற்பனையகத்தை ஸ்ரீ கோவை ஜுவல்லரி என்ற பெயரில் கிணத்துக்கடவில் புதிதாக துவங்கியுள்ளோம். எங்களது சொந்த தயாரிப்பின் காரணமாக குறைந்த விலையிலும் சிறந்த டிசைன்களிலும் உயர்ந்த தரத்திலும் வழங்குகின்றோம். தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் தரத்துடனும் 916 ஹால்மார்க் முத்திரையுடனும் வழங்குகிறோம். திறப்பு விழாவை முன்னிட்டு தங்க நகைகள் வாங்குபவர்கள் அனைவருக்கும் வெள்ளி நகைகள் எடைக்கு எடை இலவசமாக வழங்குகிறோம். வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப தங்க நகை சிறு சேமிப்பு திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. அனைவரும் வாருங்கள், ஆதரவு தாருங்கள், வாழ்த்துங்கள், வளர்கிறோம். இது வெறும் வரவேற்பு அல்ல, இது நம் உறவின் தொடக்கம். நன்றி.